உடைச்ச சம்பா ரவா இருக்குல்ல, அதுல பிரியாணி பண்ணி சாப்பிட்டுருக்கேன். அதுல பீசஸ் எதுவும் போட மாட்டேன். சம்பா ரவால நம்ம நேச்சுரலாவே பண்ணும்போது யூ கேன் see the taste செம்மையா இருக்கும். பிரியாணி தோத்துரும். ஆமா, சம்பா ரவால நீங்க பிரியாணி இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹீரோயின் சொல்ற இந்த ரவை பிரியாணி எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யோட சேர்த்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெயும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ நான் ஊற வச்ச சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோயா சங்க்ஸ் வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கப் அளவு தயிர் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை வந்து நம்ம குக் பண்ணி வச்சிருந்த சோயா சங்க்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணின்றது ரேஷியோ. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை அதில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து போட்டு எடுத்தீங்கன்னா போதும். ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரவை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவை பிரியாணி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலும் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் சோயா சங்க்ஸ் பக்கத்தில் ஒரு எக்கும் வச்சு சாப்பிட்றப்போ நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும் கூட. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.